சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரியே வந்திருக்கா? ஸ்பைசியாகவும் இந்த மசாலா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடுறியா? சின்ன பீஸ் தரவா? சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு அம்மா பார்த்து சொல்லணும். நான் பருப்பு போட்டுறேன். எப்படி இருக்கு சொல்லு. இந்த பக்கம் திரும்ப அம்மா பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு முயற்சியும் பெருசு. சமையலுக்கு உப்பு காரம் எவ்வளோ முக்கியமோ வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் திடமான எண்ணங்களும் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது கரெக்ட்னா ஒரு தம்ஸ் அப் கொடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் வர ரெசிபிஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு இதை வச்சு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். இதை நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கையால் பிசைஞ்சாவே அது துண்டு துண்டாக உடையிற மாதிரி. இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போது வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வாரத்தில் 2 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதோட சேர்த்துக்கிறேன். இதை இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஈஸியாக டைஜஷனும் நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு 2 விசில் வச்சு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் குறைவாக வேணுன்னா ஒரு விசில் வச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண மரவள்ளிக்கிழங்கை இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மசாலாலாம் வச்சு கலந்து சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எந்த தொட்டுக்கவும் தேவையே இல்லை. இதை வெறுமனே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இட்லி, தோசை, பொங்கல், பூரின்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா எனர்ஜி கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம வெயிட் கெயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் சுகர் நிறையா இருக்குது. ஏன்னா மரவள்ளிக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் தான் நிறையா இருக்குது. அதனால் சாப்பிட்ட உடனே சுகர் ஏறிடும். சுகர் இருக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க. இல்லை வெயிட் கெயின் பண்ணுறேன், எனக்கு சுகர் இல்லை அப்படின்றவங்க இதில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கும் இது நல்லா இருக்கும். ஸ்டொமக் இது நல்ல ஒரு டைஜஷனான ஒரு கிழங்கு தான் இது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்கி சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பேர் உப்புமான்னு சொல்லலாம், புட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், நம்மளே பேர் வச்சுக்கலாம். எதையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் வளமோடு வாழலாம். அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட ரெசிபீஸ்லாம் எங்கள் சேனலில் போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.